தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் 178வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு புனே ஒப்பந்தம் ஒரு வரலாற்று மீள் நோக்கு என்பதாகும். வரலாற்றில் பல நிகழ்வுகள் காலப்போக்கில் காலாவதியாகிவிடுகின்றன. யாரும் அதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படுவதில்லை. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முன்பும் விடுதலை போராட்ட காலத்திலும் எத்தனையோ உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டன. இன்றைக்கும் நாடுகளுக்கிடையே, நாடுகளுக்குள் பல்வேறு குழுக்களுக்கிடையே, கட்சிகளுக்கிடையே உடன்படிக்கைகள் செய்யப்பட்டன. எல்லாம் நிலைத்து நிற்பதில்லை. சில உடன்படிக்கைகள் மதித்து நடந்து நிலை பெற்று அதனால் அவை நினைவு கூறப்படுகின்றன. பாலத்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஓஸ்லோ உடன்படிக்கை போன்ற சில உடன்படிக்கைகள் காலில் போட்டு மிதிக்கப்பட்டதால் நினைவு கொள்ளப்படுகின்றன. இப்ப நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் புனே ஒப்பந்தம் அல்லது யரவாடா சிறையில் கையொப்பமிடப்பட்ட காரணத்தினால் யரவாடா ஒப்பந்தம் என்ற பெயரும் உண்டு. இதில் அண்ணல் அம்பேத்கர் கையொப்பமிட்டுள்ளார். எதிர்தரப்பில் இந்துக்கள் சார்பில், அதாவது சாதி இந்துக்கள் சார்பில் பண்டிட் மதன் மோகன் மாளவியா கையொப்பமிட்டார். இது உண்மையில் அம்பேத்கர் காந்தி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டாலும் காந்தி இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லை. அவர் சிறையில் இருந்த காரணத்தினால் இருக்கலாம், அல்லது ஒரு பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால் இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் சிறையில் இருக்கிற ஒருவர் ஒப்பமிட முடியாது என்பதற்கெல்லாம் அவருடைய மகன் தேவதாஸ் காந்தி அவர் சார்பில் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். இந்த ஒப்பந்தம் என்ன கூறிற்று, இது நடைமுறை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், இந்த ஒப்பந்தத்தினுடைய வரலாற்று பொருத்தப்பாடு என்ன? நான் அண்மையில் சமூக நீதிக்கான அறப்போர், குருசேட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்றால் அவர் PS கிருஷ்ணன், IAS. 2017 அவர் மறைந்துட்டார். இந்திய அரசு செயலாளராக இருந்தவர். ஆந்திரத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றியவர். 35 ஆண்டு காலம் பல்வேறு அரசு பணிகளில் இருந்தவர். ஆனால் 70 ஆண்டு காலம் சமூக நீதிக்காக உழைத்தவர். பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் கடைசி வரை பாடுபட்டார். அவரிடம் நம்முடைய முனைவர் வசுதேவி அவர்கள் நேரிலே சந்தித்து வினாக்கள் தொடுத்து அந்த விடைகளை பதிவு செய்து ஆங்கிலத்தில் புத்தகமாக வந்து பிறகு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகம் இருக்கு. நான் இதை பற்றி தாழிமடல்ல ஒரு 5-6 நாள் முன்பு அல்லது ஒரு வாரம் முன்பு எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் குறித்து ஒரு ஆவணப்படம் வருகிறது. அந்த ஆவணப்படத்திற்காக என்னிடம் ஒரு நேர்காணல் எடுத்தார்கள். அதற்காக இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன். 2 செய்திகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக சொல்லக்கூடியவை. ஒன்று, மண்டல் குழு பரிந்துரையை VP சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் அறிவித்த போது அரசு செயலராக இவர் தான் இருந்தார். அமைச்சராக ராம்விலாஸ் பஸ்வான் இருந்தார். வெளியிலும் உள்ளேயும் பெரும் எதிர்ப்புக்கு நடுவில் அந்த மண்டல் குழு ஆணை பிறப்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள்தான். நாடாளுமன்றத்தில் அது குறித்து VP சிங் ஆற்றிய உரைக்கு எல்லா விதத்திலும் தரவுகளை கொடுத்து உதவியவர் கிருஷ்ணன் தான். இரண்டாவதாக 1989 SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம்
வருவதற்கு காரணமாக இருந்தார். இந்த சட்டத்தை உண்மையில் வரைந்திருக்கிறார். அதை கடுமையாக்க வேண்டும், அதனுடைய விதிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று நீண்ட காலம் போராடி 2015ஆம் ஆண்டில் அந்த புதிய சட்டம் வந்துச்சு. இப்ப இருக்கிறது அந்த சட்டம் தான். இந்த சட்டம் நடைமுறையில் எவ்வாறு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சில வழக்குகள்ல பார்த்தோம். தமிழ்நாட்டில் நடந்த சில வழக்குகள்ல பார்த்தோம். சட்டம் மட்டும் இல்லைன்னா அந்த வழக்குகள் தண்டனையில் போய் முடிஞ்சிருக்காது, குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருப்பார். அந்த சட்டத்தை இயற்றுவதிலும் இவர் முக்கிய பங்கு வைத்திருக்கார். இதை தவிர நிறைய அவரை பற்றி சொல்லக்கூடியது இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு உண்மை என்ன புலப்பட்டுச்சுன்னா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய பங்களிப்பு எத்தகையது, இந்த பங்களிப்பு இன்று வரையிலும் எப்படி பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது, அவர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகளை பார்ப்பனர்கள், பார்ப்பன பனியா அரசுகள் நினைத்தாலும் பறிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அந்த அளவுக்கு உறுதியான பதிவுகளை அம்பேத்கர் அமைச்சராவதற்கு முன்பும் அமைச்சரானதற்கு பிறகும் இந்திய அரசமைப்பு பேரவையில் இடம்பெறுவதற்கு முன்பும் அந்த பேரவையில் வாதிடுகிற போதும், பிறகு அரசமைப்பு சட்டத்தை இயற்றுகிற போதும், பிறகு அமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளியே வருகிற போதும் எப்படி ஒரு தீர்க்கமான, உடனடி உணர்ச்சி வயப்பட்டு எடுக்கிற நிலைப்பாடுகள் அல்ல, தீர்க்கமான திட்டத்தோடு செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ள முற்படுகிறது. ரொம்ப முக்கியமாக நிறைய புதிய தகவல்களா நான் கருதக்கூடியவை இந்த புனே ஒப்பந்தம் பற்றிய தகவல். இதை பற்றி நான் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறேன், படித்திருக்கிறேன், கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். புனே ஒப்பந்தம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு முன்னுக்கு வரும். தலித் மக்களுக்கான இரட்டை வாக்குரிமை, அவர்களுக்கான தனி தொகுதி. தனி தொகுதிங்கிற சொல் இன்னைக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி குறிக்க பயன்படுத்தப்படுது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள், அதுதான் ரிசர்வ். ஆனா இது வேற, இது செப்பரேட், மற்றவர்களுக்கு இடமளிக்காத தனி தொகுதி. அந்த சொல்லை நான் தனி வேறு தொகுதிகள் என்று நான் சொல்றேன். இந்த தனி வேறு தொகுதிகளும் சாதாரணமா நம்ம எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் தனித்தொகுதிகளும் இரட்டை வாக்குரிமைன்னு எழுதுறாங்க. தனித்தொகுதி இப்ப கூட இருக்கு, ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு, அதான் தனித்தொகுதின்னு சொல்றேன். தனிவேறு தொகுதிகளும் இரட்டை வாக்குரிமையும். இந்த ஏற்பாடு 32ஆம் ஆண்டு பிரித்தானிய தலைமை அமைச்சர் ரம்சே மெக்டொனால்ட் அறிவித்த வகுப்புவாரி தீர்வு, வகுப்புவாரி பெயராண்மை தீர்வு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்வு, வகுப்புரிமை தீர்ப்பு. எப்பயுமே நீதிமன்றம் ஒரு முடிவு சொன்னா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு பேர், தீர்ப்பு. நீதிமன்றம் சொல்வது தீர்ப்பு. ஆனா ஒரு ட்ரிபியூனல், நீதிமன்றம் அல்லாத ஒரு அமைப்பு ஒரு முடிவை சொன்னால் அதுக்கு அவார்டுன்னு பேர். இப்ப நம்ம தொழிற்சங்க பிரச்சனைகள்ல ஒரு ஆர்பிட்ரேட்டரை வச்சு ஒரு முடிவு சொல்லுங்கன்னா அது ஆர்பிட்ரேஷன் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பிரதமர் பிரித்தானிய பிரதமர் ஒரு அவார்டு கொடுக்கிறார். அப்ப என்ன, அந்த விருது பரிசுலாம் கூட அதுக்கு மொழிபெயர்ப்புகள் உண்டு. ஒரு அவார்டு கொடுக்கிறார். அதுதான் கம்யூனல் அவார்டு. வகுப்புரிமை தீர்வு அல்லது வகுப்புவாரி தீர்வு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் என்னங்கிற ஒரு பங்கை அவங்க பிரிச்சு கொடுக்கறதுனால அந்த பேர் அதுக்கு இருக்கு. அந்த வகுப்புரிமை தீர்வு, அதன் மீது அந்த வகுப்புரிமை தீர்வின் மூலமாக பல்வேறு சமூக பிரிவுகளுக்கும் பல்வேறு சமுதாயங்களுக்கும், அதுல ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள்,
இந்திய கிறித்தவர்கள், சீக்கியர்கள், இப்படி பல பிரிவினர் இருந்தார். அவங்க எல்லோருக்கும் அந்த கம்யூனல் அவார்ட் மூலம் இந்த பங்கு கொடுக்கலாம் பதவிகள்ல என்று பிரிக்கிறாங்க. இதுல மற்றவங்களுக்கு கொடுக்கறத பத்தி காந்தியாருக்கு ஒன்றும் மறுப்பில்லை. ஆனால் அப்ப எஸ்சி எஸ்டிங்கிற பேர் இன்னும் வரல, தலித்துங்கிற பேரும் வரல. அப்ப அவங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கு. ஒன்னு டிப்ரஸ்டு கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள், டிப்ரஸ்டு கம்யூனிட்டிஸ். இல்லைன்னா அன்டச்சபிள்ஸ், தீண்டப்படாதவர்கள். இப்போ வரைக்கும் கூட பிற்பட்ட வகுப்பினருக்குள் எஸ்சி எஸ்டியை எது பிரிக்குது? எஸ்சி எஸ்டி அல்லாதவர்கள் ஏன் ஓபிசின்னு அழைக்கப்படுறாங்க என்று பார்த்தால் இந்த ரெண்டு பிரிவுகளையும் வேறுபடுத்துவது தீண்டாமை தான். தீண்டாமை கொடுமைக்கு ஆளானதுனாலதான் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை என்று வருது. இது யாரு மற்றவர்கள் வன்கொடுமை, திடீர்னு பார்ப்பனர்கள் எங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டுங்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வன்கொடுமை எதுவும் இழைக்கப்படுவதாக வரலாற்றிலேயோ சட்டத்திலேயோ ஒன்றும் இல்லை. வேற வகுப்பு கேட்டா கூட கிடைக்காது. பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை, இடைச்சாதிகள் கேட்டா கூட கிடைக்காது. ஏன்னா வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டம் இந்த எஸ்சி எஸ்டி பிரிக்கிறதுக்கு அடிப்படையே, டிப்ரஸ்டு கிளாஸஸ் என்று பிரிப்பதற்கு அடிப்படையே தீண்டாமை தான். அப்ப இந்த தீண்டப்படாத மக்கள், அதுபோல தாழ்த்தப்பட்ட வகுப்புகள், தாழ்த்தப்பட்ட சாதிகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள், எந்த பேர் சொன்னாலும் சரி, அவர்களுக்கு இப்படி தனியா ஒதுக்கி கொடுக்கிறது, தனி தொகுதி கொடுப்பதை காந்தியார் ஒத்துக்கொள்ளல. முஸ்லிம்களுக்கு கொடுப்பது பற்றி மறுப்பில்லை, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு கொடுப்பது பற்றி மறுப்பில்லை, உயர் சாதியினருக்கு கொடுப்பது பற்றி அவருக்கு மறுப்பில்லை. ஆனா இது மட்டும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் இந்து சமுதாயத்தின் அங்கம், அவர்களை இந்து சமுதாயத்திலிருந்து பிரித்து விடுகிறீர்கள். இது ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்து சமூகத்தை பிரித்து தீண்டப்படாத மக்களை சாதி இந்துக்களுக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு சூழ்ச்சி. இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றுதான் அவர் போராடுறார். அந்த போராட்டத்தினுடைய முடிவில் அந்த பழைய தீர்ப்பெல்லாம் போய் புதிய ஒரு தீர்வு, அந்த கம்யூனல் அவார்ட் வந்துருது. அந்த கம்யூனல் அவார்ட்ல என்ன புதுசா, அது வரைக்கும் தான் நான் கற்று வைத்திருந்தது அவ்வளவுதான். இப்பதான் என்ன தெரியுதுன்னா, புனா ஒப்பந்தம் என்பது அவர் காந்தி கேட்ட மாதிரி தனித்தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்த கம்யூனல் அவார்ட்ல இருக்கக்கூடிய ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல் அதிகப்படுத்திட்டாங்க. ஆனால் இரட்டை வாக்குரிமையை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகு இந்த ஒரு சிக்கலான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர்கள், இதுக்கு மேல வேற என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன தெரியுதுன்னா, வெறும் அரசியலில் பதவிகளுக்கான ஒதுக்கீடு, அதற்கான வாக்குரிமை, அதற்கான வாக்காளர் தொகுதி என்பதை தாண்டி கல்வி வேலை வாய்ப்பிலான இடஒதுக்கீட்டுக்கும், அவர்கள் கல்வி பெறுவதற்கான சிறப்பு வழிவகைகளுக்கும், மூன்றாவதாக உள்ளாட்சி அமைப்புகளிலான இடஒதுக்கீட்டுக்கும் எல்லாமே இந்த புனே ஒப்பந்தம் தான் வழிவகை செய்தது. இந்திய சமூகத்தில் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கு. வர்க்க முரண்பாடுகள் இருக்கு, சாதி முரண்பாடுகள் இருக்கு, சமய முரண்பாடுகள் இருக்கு,
வட்டார முரண்பாடுகள் இருக்கு, பாலின முரண்பாடுகள் இருக்கு. இவ்வளவு முரண்பாடுகளையும் அங்கீகரிக்கிறவர்கள் சமூகத்தில் சாதி முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை கூட அங்கீகரிக்கிறவர்கள் மிக முக்கியமான ஒரு முரண்பாட்டை அறிந்தேற்க மறுக்கிறாங்க. என்ன முரண்பாடு? சில நேரத்தில் தலித்தியம் தலித்துகள்னு பேசினா எதுக்கு தோழர் அப்படிலாம் வேறுபடுத்துறீங்க? எல்லாம் ஒண்ணுதான். பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாவார் என்று வேறுபடுத்துவதற்கு கூட அநியமா இருக்கிறாங்க. உண்மையில அப்படி ஒரு முரண்பாடு இருக்கா? இருக்கு. பார்ப்பனர்களுக்கும் மற்றவர்களுக்குமான முரண்பாடு இருக்கு. அது காலங்காலமா இருக்கக்கூடிய வர்ற முரண்பாடு. பிராமணர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் சூத்திரர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் சூத்திரர்களாக கருதப்படுகிற இந்த மக்களுக்கும் பஞ்சமர்களாக இருக்கிற இந்த மக்களுக்கும் ஒரு முரண்பாடும் நல மோதலும் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டால்தான் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இன்னைக்கு தலித்தியம்னு சொல்லுகிறவர்களோ, தீண்டாமை எதிர்ப்பு பேசுகிறவர்களோ, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து பேசுகிறவர்களோ அவங்க இட்டுக்கட்டி கற்பனை செய்து இதை பேசவில்லை. வெண்மணியில விவசாய தொழிலாளிக்கு நிழக்கிறாருக்கும் முரண்பாடு. அது என்ன முரண்பாடு? வர்க்க முரண்பாடு. நல்ல தமிழ்ல சொன்னா வகுப்பு முரண்பாடு. ஆனா இந்த வகுப்பு அல்லது வர்க்க முரண்பாட்டில் எரிக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து இல்லையா? அத்தனை பேர் ஏன் பல்லர்களாவே இருந்தாங்க? 44 பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட, பெரும்பாலானவர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட 44 பேரும் எரிக்கப்பட்டார்கள். உயிரோடு எரிக்கப்பட்ட 44 பேர்ல இந்த உழைக்கும் மக்களை சேர்ந்த வேறொரு சாதி இல்ல, ஒரு வன்னியர் இல்ல, ஒரு தேவர் இல்ல, ஒரு படையாட்சி இல்ல, யாருமே இல்ல. எல்லாருமே பல்லர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பொது பேர் என்ன? இந்த எல்லாருக்கும் சேர்த்து எல்லா சாதி இந்துக்கள், காஸ்ட் இந்துஸ். இவங்கெல்லாம் சேரியில் இருக்கிறாங்க, அவங்க குடியானத்தூர்ல இருக்கிறாங்க. இதை தவிர பார்ப்பனர்கள் அக்கரகாரத்தில் இருக்கிறாங்க. பார்ப்பனர்களும் அவர்களும் எப்படி ஒன்று கூடிக்கொள்ள முடிகிறதுனா சாதி இந்துக்கள்னு ஒன்று கூட முடிகிறது. ஆனா தலித்துகள் அதை விட்டு விலக்கி நிறுத்தப்படுறாங்க. ஆகவே இது வெறும் வகுப்பு முரண்பாடு மட்டும் அல்ல, அது வர்க்க முரண்பாடு மட்டுமல்ல. இது இந்த சமூகத்தில் நம்ம இந்திய சமூகம் தமிழ் சமூகத்திற்கான தனித்தன்மை வாய்ந்த சாதியம்னு சொல்ற மாதிரி சாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்கும் குடியானவ தெருவுக்கும் சேரி தெருவுக்குமான இந்த முரண்பாடு என்பது எவருடைய கற்பனையிலும் உருவான முரண்பாடு அல்ல. அம்பேத்கர் இப்படி ஒரு முரண்பாட்டை இட்டு கட்டி கொண்டு வந்து சொல்லல. பெரியார் இப்படி ஒரு முரண்பாட்டை இட்டு கட்டி கொண்டு வந்து சொல்லல. அதனால்தான் அவர் சொல்றார், பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரன் பட்டம் ஒழியாதுன்னு ஏன் சொல்றார்? பறையன் பட்டம் ஒண்ணு இருக்கு, பறையனுக்குன்னு ஒரு வாழ்நிலை இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, இது போட்டிக்காரர்கள் இருவர்களுக்கு இடையிலான பூசல் அல்ல. எத்தனையோ தனிநபர்களுக்கு இடையில போட்டி இருக்கு. கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவன், கடன்காரன், கடன்பட்டவன், வீடு வாடகைக்கு விட்டவன், வாடகைக்கு குடியிருக்கிறவன், கடையில போய் பொருள் வாங்குறவன், பொருள் விற்கிறவன், விளையாட்டு போட்டியில எதிரணியில் இருக்கிறவன், பந்து வீசுறவன், மட்டை பிடிக்கிறவன், எத்தனையோ தனிநபர்களுக்கு இடையிலான போட்டிக்காரர்களுக்கு இடையிலான இது அப்படிப்பட்டது அல்ல. சொல்றாரு, தீண்டாமை சிக்கல் என்பது
ஒரு வர்க்க போராட்ட பிரச்சனையாகும். இது வகுப்பு போராட்டம், வகுப்புகள் இடையிலான போராட்டம், சாதி இந்துக்களுக்கும் தீண்டப்படாத மக்களுக்கும் இடையிலான போராட்டமாகும். ஒரு தனி மனிதருக்கு எதிராக அநீதி செய்யப்படுகிற செய்தி அல்ல இது. தனிநபருக்கு எதிராக எத்தனையோ பேருக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுது. பார்ப்பனதா கூட இருக்கலாம், வேறு எந்த உயர் சாதியாகவும் இருக்கலாம். அவரெல்லாம் அநீதியே இல்லாம எப்பயுமே சலுகையோடு வாழ்கிறார்னு பொருள் அல்ல. அவருக்கும் அநீதி இழைக்க, ஆனா அது ஒருவருக்கு எதிரான, அத சாதிக்கு எதிரான அநீதி அல்ல. This is a matter of injustice being done by one class against another. ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்திற்கு எதிராக இழைக்கின்ற அநீதியாகும் இது. இந்த வர்க்க போராட்டம் சமூக தகுநிலையோடு தொடர்புடையது. இந்த போராட்டம் எப்ப தொடங்குகிறது என்றால், தீண்டப்படாத ஒருவர் மற்றவர்களோடு தனக்கு சமத்துவம் வேண்டும் என்று கேட்கும் போது தொடங்கிவிடுகிறார். நீங்க கேட்கலன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, வன்கொடுமை எல்லாம் ஒன்றும் நிகழாது. இப்ப இந்த செய்தியை நாம் கூர்மையாக உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த உண்மை கடந்த காலத்துக்குரியதாக இருந்தால் நம்ம பூனே ஒப்பந்தம் பற்றி அது என்ன சாதித்தது என்பது பற்றி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஓட்டு வாங்குற கட்சிகள் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இது நிகழ்காலத்துக்குரிய சிக்கல். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது உறுப்பை அண்ணல் அம்பேத்கர் வரைந்த போது அன்டச்சபிலிட்டின்னு ஒரு குற்றம் இந்த சமூகத்தில் நிலவுவதை அங்கீகரித்து அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டு என்று எழுதுகிறார். தீண்டாமை இதன் மூலம் ஒழிக்கப்படுகிறது. சட்டம் ஒழிச்சிருச்சு. சட்டத்தில் இன்னைக்கு தீண்டாமைக்கு இடம் கிடையாது. there is no legal sanction for untouchability. அடுத்த வரியில் என்ன சொல்றாங்கன்னா, அதே 17வது உறுப்புல இந்த அன்டச்சபிலிட்டியை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்கள் சட்டப்படி குற்றம். சட்டப்படி குற்றம். அதுக்கு என்ன பண்ணலாம்? It is punishable and in accordance with law. சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். ரொம்ப நல்லா பாருங்க, ஏட்டுக்கும் நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளின்னு பாருங்க. ஏட்டில் குற்றம், தீண்டாமை குற்றம், பாவச் செயல், பாவமோ புண்ணியமோ சட்டப்படி குற்றம். சரி, சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டம் எங்க? கான்ஸ்டிடியூஷன்ல போய் கொலை ஒரு குற்றம், கொலை முயற்சி ஒரு குற்றம், கைய கால வெட்டுறது ஒரு குற்றம் என்றமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அது குற்றம். அதுக்கு ஐபிசி இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, அதுக்கான தண்டனை சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. அரசமைப்பு சட்டம் வர்றதுக்கு முந்தையே இருக்கு. தீண்டாமை குற்றம், அது சட்டப்படி குற்றம் என்றால் தீண்டாமையை குற்றமாக சொல்லுகிற சட்டம் எங்கே? சொல்றது தீண்டாமை என்பது ஒரு விளைவு. அந்த விளைவுக்கு காரணமான வேரை அறுக்காமலே விளைவை ஒழிக்க முடியாது. சாதியத்தை பாதுகாத்துக் கொண்டே சாதியத்தினுடைய துணை விளைவாகிய தீண்டாமையை ஒழிக்க முடியாது என்று அம்பேத்கர் சொல்றார். அப்ப அந்த சாதியம் என்பது ஒழிக்கப்படாமல் தீண்டாமை தொடரும் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த தீண்டாமையை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சட்டம் வேணும். அந்த சட்டம் எப்போ வந்துச்சு? அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஆனா 55 தான் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்
தீண்டாமை குற்றங்கள் பற்றிய சட்டம் என்று ஒரு சட்டம் வந்தது. இந்த சமூகத்தில் இதனுடைய ஒவ்வொரு மயிர்காம்பிலும் வியர்வை போல் சுரந்து கொண்டிருக்கிற ஒரு குற்றம் உண்டென்றால் அது தீண்டாமை குற்றம் தான். நகரங்கள், கிராமங்கள் எல்லா பக்கத்திலையும் இந்த குற்றம் இழைக்கப்படும். எந்த ஊர்ல எல்லாம் ஒரு சேரின்னு ஒண்ணு இருக்கோ, எந்த ஊர்ல எல்லாம் தீண்டப்படாத மக்கள் இருக்கிறாங்களோ, இங்க எல்லாமே இந்த குற்றம் இருக்கு. ஆனால் இந்த குற்றத்தை சட்டம் 5 ஆண்டு காலம் வரவே இல்லை. வந்துச்சு, வந்த பிறகு எவ்வளவு பேர் அதுல கைது செய்யப்பட்டார்கள், எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டார்கள், ஒண்ணுமே இல்லை. ஒரு கட்டத்துல இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்டோட பேரை மாத்திட்டாங்க, பிசிஆர் ஆக்ட்னு மாத்திட்டாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். அது அன்டச்சபிலிட்டிக்குன்னு தனியா இல்லாம சிவில் ரைட்ஸ் எல்லாருக்கும் பொதுவா மாத்திட்டாங்க. இது போதவில்லை என்று தலித் அமைப்புகள் போராடினாங்க. நல்லெண்ணம் உடையவர்கள், இந்த சமூகத்தில் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர்கள், அரசு நிலையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் இயக்க எல்லாரும் போராடினாங்க. அதனுடைய விளைவுதான் 89ல இந்த SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் வந்துச்சு. பிசிஆருக்கு பதில் அந்த சட்டத்தை ஏற்றினாங்க. இன்னும் பல குறைகள் இருந்துச்சு. என்ன காரணம்னா, நாம் அம்பேத்கருடைய ஒரு வாசகத்தை எப்பயுமே நினைவில் வைத்துக் கொள்ளணும். சோஷியல் tyranny is more cruel than political tyranny ன்னு சொன்னார். ரொம்ப அழகான வாசகம். அரசியல் கொடுங்கோன்மையை விட கொடியது எதுன்னா சமூக கொடுங்கோன்மை தான். அரசியல்ல உங்களுக்கு உரிமை மறுக்கிறான், பேச்சுரிமை மறுக்கிறான், கருத்துரிமை மறுக்கிறான், ஜெயில போடுறான், வெளியே வர்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அது இல்லைன்னு அவன் மறுப்பான், அதுக்கு சட்டத்தெல்லாம் காட்டுவான். ஆனா இந்த சமூக கொடுங்கோன்மை இருக்குல்ல, சோசியல் tyranny, அது ஒரு வகுப்பு முழுவதும் சேர்ந்து செலுத்துவது, அதுக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவோடு நடைபெறுவது, அதை எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கடினம். அந்த சமூக கொடுங்கோன்மையை எதிர்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு துணிவு வேண்டும், தெளிவு வேண்டும், நேர்மை வேண்டும், உறுதி வேண்டும். பிடித்த காரியத்தை முடிக்கிற வரைக்குமான பார்வை கொண்ட அரசியல் தலைமையும் அதிகார தலைமையும் வேண்டும். அது இல்லை. எங்க போய் தேடுறது? இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற அதே தீண்டாமை இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கு, அரசு அதிகாரிகளுக்குள்ள இருக்கு, அதிகார மட்டத்தில் இருக்கு, காவல் நிலையத்தில் இருக்கு. தண்டனையை, குற்றத்தை பதிவு செய்வது, குற்றவாளியை கைது செய்வது, வழக்கு தொடுப்பது, மெய்ப்பிப்பது, எல்லா வேலையும் யார்கிட்ட? காவல்துறை அவன்கிட்ட இருக்கு, நீதித்துறைகிட்ட இருக்கு, மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட இருக்கு. எங்க இல்ல? விதிவிலக்கான சில நீதிபதிகள், விதிவிலக்கான சில அதிகாரிகள், விதிவிலக்கான சில வழக்குரைஞர்கள், அவங்க சேர்ந்து இந்த சட்டத்தை பிடித்துக் கொண்டு பிடிவாதமா நின்று உண்மையின் துணை கொண்டு சில குற்றங்களை தண்டிக்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். நடக்கிறது 100 குற்றம்னா ஒரு குற்றம் தண்டிக்கப்படும். எவ்வளவு காலம் கழிச்சு கண்ணகி முருகேசனை தண்டிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இப்படி இருக்கிற சட்டத்துல தனி நீதிமன்றங்கள் அமைக்க மறுக்கிறாங்க அரசு. 89 சட்டத்துல தனி நீதிமன்றங்கள் அமைக்காம இருக்கிற நீதிமன்றங்கள்ல இந்த வழக்கு வரும்போது அது தனி நீதிமன்றமா அறிவிச்சுக்குவோம். ஏன்னா ஏதோ இது அடிக்கடி நடக்காத குற்றம்ல, எப்பயோ ஒருத்தர் செய்ய போலாம். இல்ல, தனி நீதிமன்றம் வேணும், இது ஒவ்வொரு நாள் நடக்கிற குற்றம், அதுக்காக போராடுறாங்க. அப்புறம் குற்றங்கள்ல சில குற்றங்களை இதுக்குள்ள சேர்க்கல. பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தா அது அதுல சேர்க்கல. கூட்டமா மெசாக்கல்ஸ் நடக்குது, பெரும்படுகொலைகள், அதை சேர்க்கல. இப்படி நிறைய ஒதுக்கி வச்சார்.
அப்புறம் அவங்க மக்கள் மதிக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களை இழிவுபடுத்துவது, சிலைகளை உடைக்கிறது எல்லாமே நடக்குது. அப்ப திரும்ப இன்னொரு சட்டத்துக்கான முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி பண்ணும்போது அதிகாரிகள் என்ன செய்யுதுன்னா, இதுக்கு முன்முயற்சி எடுக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணன் போன்ற அதிகாரிகளுக்கு கேள்வி போடுறாங்க. இது சரியா வருமா? சட்டத்தில் ஈடுபடுமா? இது நீதிமன்றத்தில் பொருந்துமா? இதை எப்படி நீங்க குற்றம்னு சொல்றீங்க? இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? கேள்வி மேல கேள்வி, அலுப்பே இல்லாமல் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லி இன்னொரு சட்டத்தை கொண்டு வரலாங்கிற கட்டம் வரும்போது மௌனமா கலந்து போயிடுறாங்க. கிருஷ்ணன் சொல்றாரு, இது ஏன் எல்லாம் தயாராகி இந்த சட்டம் ஏன் வரலன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியவர் யாருன்னா மன்மோகன் சிங் தான். 10 வருஷம் இதை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தார். ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு முறை 2 சீக்கியர்களை யாரும் தாக்கிட்டாங்கன்னு எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலன்னு ஒரு தடவை பேட்டி கொடுத்திருந்தார். இந்த மனுஷன் ஊமையனிலே நம்பக்கூடாது. நரசிம்மராவா இருந்தாலும் சரி, இந்த ஆளா இருந்தாலும் சரி. அவர் 10 வருஷம் பதிலே சொல்லல. அவர் கிருஷ்ணன் வெளிப்படையா எழுதுறார், மன்மோகன் சிங் இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். கடைசியா அப்புறம் போராடி 2015 கொண்டுட்டு வர்றாங்க. அப்பயும் இதுக்கு என்ன அவசரம், இல்ல பொறுப்பு குழுவுக்கு அனுப்பலாமா, இன்னும் இது இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாமா, இதை விட அவசரம். எப்படியோ போராடி நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் தலித் எம்பிக்கள், அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மற்றும் பொதுவா இதுல நல்ல எண்ணம் கொண்டிருக்கிற பொதுவான நபர்கள் எல்லாம் போராடி தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இன்னமும் அதுல நிறைய குறைகள் இருக்கு, அது வேற விஷயம். இப்பயும் நிரந்தரமான தனி நீதிமன்றங்கள் இல்லை. இது வரும்போது ஒரு செஷன் ஜட்ஜை கூப்பிட்டு அவர் சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் இருப்பார். அப்படிதான் இருக்கு. இன்னும் சில குற்றங்கள் இதுல சேர்க்கப்படாத குற்றங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த சட்டம் நிறைய பயன்பட்டு தண்டிக்க முடியாத பல வழக்குகள்ல தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னா, இந்த சட்டத்துக்கு எதிராக சாதி இந்துக்கள் பிரமாதமா திரள்றாங்க. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் நடத்தப்பட்ட தமிழ்நாட்டில் பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு அம்பேத்கருக்கு சிலை வைத்துக் கொண்டு தலித் அல்லாதார் இயக்கம் நடத்தினார் ராமதாஸ். எல்லாரையும் கூட்டி அவங்க ஒரே கோரிக்கை, இந்த SC/ST ஆக்டை ஒழிச்சிருந்தாங்க. ஏன்னா இதுல நிறைய பொய் வழக்கு போட்டிருப்பாங்க. யோசனையே சொன்னாங்க, பொய் வழக்கு போட்டா அவனையும் தண்டிக்கணும்னு. இருக்கிற பொய் வழக்கெல்லாம் அதான் தண்டிச்சுட்டீங்களா? பொய் வழக்கு, இந்த வழக்குகள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் தண்டிக்கணுமா? புகார் கொடுத்தவர். வெண்மணி வழக்கு தண்டிக்கப்படலை, யாரு காரணம்? கடைசியா விடுதலையில முடிஞ்சு புகார் கொடுத்தவங்களா காரணம்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இருக்கு அந்த சமூகத்துல. இப்ப இந்த பின்னணியை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கான தொடக்கம் புனே ஒப்பந்தம் தான். அது வெறும் இந்த கம்யூனல் அவார்டு அதை ஒட்டி வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோடு அது நிறுத்திக் கொள்ள. அதுக்குள்ள ஏன்னா காந்தி பட்டினி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அப்படிலாம் சீக்கிரம் செத்துற மாட்டேன்னு அவரே ஒரு கடிதம்லாம் எழுதுறாரு. தண்ணி குடிச்சுக்கிட்டு பல நாள் உயிர் வாழ முடியும்லாம் அவரே எழுதுறாரு. இருந்தாலும் பதறாங்க, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பதறாங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எது வேணாலும் ஆகட்டும், நீங்க விட்டு கொடுக்காம இருங்க அம்பேத்கர்னு சொல்லி பெரியார் மட்டும்தான் அம்பேத்கருக்கு அறிவுரை சொன்னார். அம்பேத்கர் விட்டு கொடுத்துட்டாருதான் இன்னை வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. அவரு உடனே இரவாடாவுக்கு போறாரு, காந்தியோடையே பேசுறாரு. அவர் காந்தியோட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு நம்ம மகிழன் போட்டிருந்தார். நம்ம அந்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்புல போட்டிருந்தார். அது ஒரு புகழ்மிக்க ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவம். அந்த மாதிரி ஏதோ சிலை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிலையோ அல்லது பிளேக் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அதுல போய் பேசுறாரு. மற்ற தலைவர்கள், காங்கிரஸ் இருக்கிற இந்து தலைவர்களும் பரவாயில்ல, வெள்ளக்கார ஒரு சிறையில கைதியா ஒருத்தர் அதிகரவான சிறையில வைத்துக் கொண்டு அரசியல் பேச்சுவார்த்தையில அதுவும் அவன் கொடுத்த தீர்ப்பை எப்படி மாத்தலாங்கிறத பத்தி அனுபவிச்சிருக்கிறாங்கிறத பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியல. பார்க்க வழக்கறிஞர்களுக்கே நேர்காண விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த கம்யூனல் அவார்டை திருத்தி, ஏன் இப்ப அந்த பேச்சு நடக்குதுன்னா, முதல்ல 1900
9ல முதல்ல இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதிகள் ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல வருது. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வருது. அதுக்கு பிறகு வட்டமேஜை மாநாடுகள் 3 மாநாடுகள் நடக்குது. இந்த மாநாடுகள்ல தான் அம்பேத்கர் இந்த கோரிக்கையை வலியுறுத்துறார். காந்தி கடுமையாக இதை எதிர்க்கிறார். அப்படி எதிர்த்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து 35ல ஒரு சட்டம் வரப்போகுது. 28ல சைமன் கமிஷன் வருகிற போதே அம்பேத்கர் அதற்கான குறிப்புகளை தயாரித்து கொண்டு போய் மனுவாக கொடுக்கிறார். காங்கிரஸ் அதை எதிர்க்கிறார், அதாவது கமிஷனை புறக்கணிக்கிறார். ஆனா இவர் போய் இதுல மனு கொடுக்கிறாரு. அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் போய் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 19ல அதுக்கு பிறகு 35ல புதிய அரசமைப்பு சட்டம் வரப்போகிறது என்ற ஒரு நிலையில் அந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன வரணும் அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கு என்பதுதான் இங்க முக்கியம். ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது. அவங்க முஸ்லிம்களாய் இருந்தாலும், இந்த ஐரோப்பியர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், தலித்துகளா இருந்தாலும், இவங்க தேர்தலில் போட்டியிடறதுக்கு தெரியல வந்துருதுங்கிறதுல என்ன முக்கியம்னா, எல்லோரும் வாக்குரிமை இல்லை, யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் இல்லை, வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை இல்லாத ஒரு காலம். இந்த வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு தீண்டப்படாதவர் போட்டி போடலாம்னா அந்த தீண்டப்படாதவருக்கு வசதி இருக்கணும், அரசுக்கு வரி கட்டுகிறவராக இருக்கணும், அல்லது படிப்பாளியா அவர் ஏதோ ஒரு பட்டம் பெற்றவர், குறிப்பிட்ட கடைசி வரைக்கும் பலவிதமா எனக்கு குறிப்பிட்ட அந்த காலத்தில் என்னென்ன நிபந்தனைகள் வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. அதுல அவர்கள் வைத்திருக்கும் போது இந்த அவங்க வச்சது செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், ஆங்கிலேயர் வச்சது தனிவேறு தொகுதிகள் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம். இப்ப இதுல கடைசியா முடிவாகத்தான் மெக்டொனால்டுடைய தீர்ப்பு 32 ஆகஸ்ட் 17 அன்று அறிவிக்கப்படுது. ஐயா நாராயணசாமி, நீங்க முடிந்த பிறகு பேசிக்கலாம் ஐயா. நீங்க இப்பயே இதுக்கு கை தூக்கிட்டு முடிச்சுட்டு நம்ம முடிஞ்ச பிறகு நீங்க சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. அந்த அவார்டை ஒட்டி தான், அந்த 32 ஆகஸ்ட் 17 அவார்டை ஒட்டி தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த தொகுதிகள் பற்றி ஒண்ணு சொல்லுவோம். 71 தொகுதிகள் இருந்துச்சு ஒரிஜினலா. அதை இப்ப இந்த காந்தியார் போராட்டத்துக்கு பிறகு அம்பேத்கருடைய ஒப்பந்தத்திற்கு ஏற்றுக்கொண்ட பிறகு 148 தொகுதிகளாக அதை உயர்த்துறாங்க. அதுக்கு பிறகு அம்பேத்கர் இன்னொரு முறை இதுக்குள்ள நுழைக்கிறார். அதுதான் ஆரம்ப கட்ட தேர்தல் முறை. ஏன் தலித்துகளுக்கு தனிவேறு தொகுதிகள் இன்னைக்கு உள்ள மொழியில நான் சொல்றேன். ஏன் வேணும்? ஏன் வேணும்னா, இப்ப உதாரணமா பரமக்குடியில ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. பரமக்குடி ஒரு ரிசர்வ் தொகுதி. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அந்த துப்பாக்கி சூடு நடந்து பல பேர் கொல்லப்பட்டு அதுக்கு கண்டனம் வருது, விசாரணை எல்லாம் போய் நடத்துறோம். ஆனா அந்த எம்எல்ஏ அந்த இதை கண்டிக்க மறுக்கிறார். அதை பத்தி சட்டமன்றத்தில் எழுப்போம். ஏன் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். ஏன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால மட்டும் அவர் தலித்துகளுக்கு தனி பிரதிநிதியா இருந்தாலும் அவங்களுக்கு யாரும் பேச மாட்டார். ஏன்னா அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர்கள் எல்லா ஜாதியையும் சேர்ந்தவர்கள். எனவே அவர் தன் மக்களுக்காக அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் பேச மாட்டார். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், கொளுத்தினவனுக்கும் கொளுத்தப்பட்டவனுக்கும் பொதுவானவர். அரசு அந்த மக்கள் மீது அடக்குமுறை ஏவினாலும் அவர் அரசை கண்டிக்க மாட்டார். என்ன ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். இந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனிவேறு தொகுதிகள் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டுச்சு. இப்ப அத காந்தி உண்ணாவிரதம் இருந்து அதெல்லாம் முடியாது, எல்லார போலதான் அவங்களுக்கும் என்று சொன்ன பிறகு அம்பேத்கர் என்ன செஞ்சாரு?
அப்ப 2 கட்ட தேர்தல் நடத்துவோம். ஒரு கட்டம் ஒரு தொகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்ட வேட்பாளர்களுக்கே வாக்களித்து 4 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். எஸ்சியிலே 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 10-20 பேர் கூட போட்டி போடலாம். வரிசைப்படி முதல் 4 இடம் பெற்றவர்கள் தான் அந்த பொது தொகுதியில போய் அவங்க போட்டி போடலாம். அந்த பொது தொகுதியில போய் அவர்கள் போட்டி போடுகிற போது இந்த எல்லா சாதிக்காரர்களும் இவர்களுக்கு வாக்களித்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தலித்துகளால் முதல் கட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் தலித்துகளுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதை தவிர அவங்க அந்த தொகுதி இன்னொரு தொகுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா, தனி தொகுதி, அதுவும் பொது தொகுதி 2க்கும் நடக்கும். அந்த பொது வேட்பாளர்கள் தனி தொகுதிக்கு நிற்க முடியாது, பொது தொகுதிக்கு மட்டும் நிற்க முடியும். ஆனா ஓட்டு போடுறது எல்லாருமே ஓட்டு போட முடியும். இதுதான் அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் செய்த மாற்றம், செய்த ஒப்பந்தம். இரண்டாவதாக அவர் என்ன செஞ்சாருன்னா, பிற்காலத்தில் இது எல்லாமே ஏமாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க தங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த 4 பேர் தேர்ந்தெடுக்க முடியாம செய்யறது, 4 பேர் இல்லைன்னா தேர்தலே நடத்த விடாம செய்யறது. ஏன்னா 4 பேர் கூட இல்லையே, எதுக்காக நடத்தணும்? எனவே அவங்க இடஒதுக்கீட்டை ரத்து பண்றது, அல்லது இந்த கட்சி செல்வாக்கை வைத்து அந்த 4 பேருக்குள்ள யார் தேர்ந்தெடுக்கணுங்கிறது அந்த கட்சிக்காரர் ஒருத்தரை, தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வைக்கிறது. இந்த பல முறைகளை கையாண்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அம்பேத்கர் என்ன செஞ்சாருன்னா, இதோட நிறுத்தல. இந்த புனே ஒப்பந்தம் தான் பிற்காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த உள்ளாட்சி ஜனநாயகத்திற்கான ஒரு விதி இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டது. அதைவிட முக்கியமானது கல்வி திட்டங்கள். இப்ப இதுக்கு முன்னால இல்ல, இதுக்கு முன்னால தாழ்த்தப்பட்டோருக்குன்னு தனியான கல்வி திட்டங்கள், ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படுகிற புலமை பரிசில்கள், கல்வி உதவித்தொகை, ஸ்டைபண்ட், இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. இப்ப அம்பேத்கர் இந்த ஒப்பந்தத்தில் சேர்த்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், பள்ளி இறுதி முடித்தவர்கள் கல்லூரி நுழைகிற பருவத்தில் அவர்களுக்கான இந்த இதை கொண்டுட்டு வருவது. அப்புறம் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, நியமன பணிகளா இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்படுகிற பணிகளா இருந்தாலும் அதில் இடஒதுக்கீடு. மூன்றாவது, வெளிநாடுகளில் போய் படிப்பவர்களுக்கான புலமை பரிசில்களுக்கான திட்டம், அதாவது கல்வி உதவித்தொகைக்கான திட்டம். இது எல்லாவற்றையுமே அம்பேத்கர் இதன் மூலம் கொண்டுட்டு வந்தார். 3 கூறுகள் இருக்கு: அரசியலில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, தீண்டாமை ஒழிப்பை தேசிய செயல் திட்டமாக அறிவிப்பது, தலித்துகளின் மேம்பாட்டுக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒரு பகுதி ஒதுக்கீடு. இதுதான் பூனா ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான கூறு. இன்னொரு செய்தி என்ன முக்கியமானதுன்னா, காங்கிரஸ் கட்சி நாங்க ஹரிஜனங்களுக்காக சேவை செய்யறோம், தீண்டப்படாத மக்களுக்கு வேலை செய்யறோம், நாங்க கோயில் நுழைவு ஆதரிக்கிறோம், இதுக்கெல்லாம் வந்தது எப்பன்னா இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகுதான். 32க்கு பிறகுதான் இந்த தீண்டாமை ஒழிப்பு தேசிய இயக்கத்தினுடைய ஒரு செயல் திட்டமாக சேர்க்கப்படுது. அப்படி சேர்க்கப்படுகிற போது முதல்ல அம்பேத்கர் முதல் ஒரு 6 மாத காலம் பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு அதை ஆதரித்தார். பூனா ஒப்பந்தத்திற்காக வெற்றி மாநாடு நடத்தினாங்க சாதி இந்துக்கள். அங்கு போய் பேசினார். நீங்க உண்மையா இதை கடைபிடிக்கணும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆனா உண்மையில் அவர்கள் அப்படி எதுவும் செய்யல. அதுக்கு பிறகுதான் அவர் இல்லை, இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்ற எண்ணத்திற்கு போறாரு. அதுக்கு அந்த நேரத்தில் அவங்க காந்தியார் ஒரு இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு பத்திரிகை தொடங்குறார். அவருடைய அந்த
ஹரிஜன சேவை அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு பத்திரிகை தொடங்குறார். இந்த பத்திரிகை பேரு ஹரிஜன் பேரு. இந்த பத்திரிகை 1933 பிப்ரவரி 11 வருது. 32 கடைசி பூனா ஒப்பந்தம். 33 பிப்ரவரி 11 இந்த ஹரிஜன் முதல் இதழ் வருது. அப்ப காந்தி அம்பேத்கருக்கு கடிதம் எழுதி இதுக்கு நீங்க ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பணும்னு கேட்கிறார். அம்பேத்கரை கேட்கிறார், ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பணும் என்று கேட்கிறார். அப்ப அம்பேத்கர் கொடுத்த பதில், தி அவுட்காஸ்ட் இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம். புறச்சாதியினன் அல்லது சாதி கெட்டவன் என்பது சாதி அமைப்பினுடைய துணை விளைவு ஆகும். சாதிகள் உள்ளவரை சாதி கெட்டவர்களும் இருப்பார்கள். சாதி அமைப்பை ஒழித்து கட்டுவது தவிர சாதி கெட்டவர்களுக்கு விடுதலை தருவதற்கு எந்த வழியும் இல்லை. இந்த இழிவான நச்சுத்தன்மையான தீண்டாமை பழக்கத்தை இந்து நம்பிக்கையிலிருந்து களையெடுப்பது தவிர வரவிருக்கும் போராட்டத்தில் இந்துக்கள் பிழைத்துக் கொள்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. யாரும் அவர்களுக்கு உதவ முடியாது. இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவரு மண்டல் அறிக்கையில மண்டல் இதை மேற்கோள காட்டுறார். அம்பேத்கர் அன்னைக்கு காந்திக்கு எழுதின கடிதம் ஹரிஜன் தொடங்கிய போது. ஆக இதுக்கு பின்னால்தான் 32க்கு பிறகுதான் 43 வைஸ்ராயினுடைய அமைச்சரவையில் அம்பேத்கர் இடம்பெறார். அப்பதான் எஸ்சி எஸ்டிங்கிற பயன்பாடு வருது. அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதன் மூலம் உறுதி செய்கிறார். அரசு பதவிகளிலும் நியமன பதவிகளிலும் அதை உறுதி செய்கிறார். இதனுடைய தொடர்ச்சி அரசமைப்பு சட்டம் வருகிறது. அரசமைப்பு சட்டம் வருகிற போது அந்த அரசமைப்பு ஏன்னா இவங்க 32 ஒப்பந்தம் பண்ணுகிற போது 2 தரப்பும் ஒத்துக்கொள்ளுகிற வரை இந்த ஏற்பாடு நீடிக்கும். அம்பேத்கர் ஒரு 10 வருஷம் நீடிச்சுட்டா அப்புறம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறாரு. அவங்க 5 வருஷத்திலேயே முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. சரி, ஆனா இறுதியா என்ன முடிவு பண்றாங்கன்னா 2 தரப்பும் உடன்படும் போது இந்த ஏற்பாட்டை கைவிடலாம். ஆனா நம்ம முதல்ல சொன்ன இரட்டை வாக்குரிமை ஒழிக்கப்பட்டுடுச்சு. புதிய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லயோ கான்ஸ்டிடியூஷன்லயோ அதுக்கு வழி கிடையாது. ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிஸ் உண்டு இவங்க சொன்ன எண்ணிக்கையில. சென்ட்ரல் பார்லிமெண்ட்டுக்கும் இந்த மாகாண சபைகளுக்கும் உண்டு. அது ரிசர்வ்டு தான். இது கிடையாது. செப்பரேட் எலக்டரேட் கிடையாது. டியூவல் ஓட்டரும் கிடையாது. இந்த மாதிரிதான் கொண்டு வந்தாங்க. இப்ப நடைமுறையில என்ன விளைவு வந்திருக்குன்னா, இன்னைக்கும் கணிசமான எண்ணிக்கையில் தலித்துகள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ரிசர்வ் தொகுதிகள் வழியா இடம்பெற்றிருக்கிறாங்க. இங்க மாநில சட்டப்பேரவைகள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இப்போதும் பெரும்பாலும் அவரவர் சார்ந்த கட்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்கள் சார்பிலாக அவர்கள் பேசுவதில்லை. பேசினாலும் உணர்கிற அளவுக்கு தான் பேசுறாங்க. பெரிய அளவில் சில நேரத்தில் அவங்களை தூண்டி அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தால் பெரிய அளவில் உதவியா இருப்பாங்கிறதுக்கு இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் இயற்றப்படுகிற போது கிருஷ்ணன் அவங்களை ஒவ்வொருத்தரையா போய் சந்தித்து அவங்களுடைய ஆதரவை எல்லாம் திரட்டுறாரு. அப்ப அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. கட்சி தலைமைக்கு மறுப்பு இருக்கக்கூடாது. அப்புறம்தான் கட்சி தலைமையோட சண்டை போட்டு எதையும் சாதிப்பதற்கு அவர்கள் முன்வர மாட்டாங்க. அது போன்ற போர்க்குணத்தை அது அழித்து விடுகிறது. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னா, இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு முறை இந்த இரட்டை வாக்குரிமைக்காக ஒரு மாநாடை நடத்தணும். புதுக்கோட்டையில் நான் பேசினேன். இந்த ஒரு முறை தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் இரட்டை வாக்குரிமை கோரிக்கைக்காக சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆனா அதை வலியுறுத்த மற்ற கட்சிகளிடம் வலியுறுத்தல, சட்ட திருத்தம் கோரல. அது இல்லாமலேதான் அவங்க தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த கேள்வி எழுது, இதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வி வருது. அவர் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இல்ல முடியாது. ஏன்? இதை உயிர்ப்பிப்பதாக இருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும்.
திருத்தம் கொண்டு வருவதற்கு, இது போன்ற ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கு 2/3 பெரும்பான்மை வேண்டும். மாநில சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் வேண்டும். இதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அதை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. இருக்கிற ஒதுக்கீட்டை பாதுகாத்துக் கொள்வதும், இந்த ஒதுக்கீட்டினால் பயன்பெறுகிற மக்கள் பெயராளர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்குமாறு ஒரு நெருக்கடியை நாம் ஏற்படுத்தணும். ஆட்சியாளர்களுக்கு அல்லது கட்சிகளுக்கு இந்த தொகுதிகளில் நீங்க வேட்பாளராக நிறுத்தக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி, தங்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக போர்க்குணத்தோடு போராடக்கூடியவர்களை மட்டும்தான் நிறுத்தணும் என்று நம்ம வலியுறுத்தலாம். அதை தவிர என்ன செய்யலாம்? இந்த அமைப்புகள், இதற்கான அமைப்புகள் எல்லா தரப்பட்ட மக்களின் ஆதரவையும் பெறணும். ஏன்னா தீண்டாமையை ஒழிப்பது என்பது தீண்டப்படாத மக்கள் கையில மட்டும் இல்லை, தீண்ட மறுக்கிறவர்கள் கையிலும் இருக்கு. தீண்ட மறுக்கிறவர்களும் இந்த அமைப்பினால் பல வகையில் பாதிக்கப்பட்டவர். அவங்க எந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபட்டு சாதி இந்துக்கள் எல்லோரும் ரொம்ப வசதியாக எல்லா சலுகைகளும் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களான இல்லை. ஏன்னா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 32க்கும் இன்றைய 2024க்கும் இருக்கிற வேறுபாடு என்ன என்பதை கணக்கில் கொள்ளாமல் 32ஆம் வருடத்திய ஏற்பாட்டை இன்னைக்கு அப்படியே மீட்க முடியுமா என்று பார்த்தால் மீட்க முடியாது. ஏன் இடையில ஒரு அரசமைப்பு சட்டம் வந்துடுச்சுது, பல தேர்தல்கள் நடந்துடுச்சுது, பல கட்சிகள்லயும் இருக்கிறாங்க, தலித் மக்களுக்கான அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியுமே தவிர அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. நான் அப்படி கருதல. நீங்கள் சரியான கொள்கைகளை முன்னெடுத்து, அனைத்து மக்களுக்குமான போராட்ட கொள்கைகளை முன்னெடுத்து மக்களை போராட்ட பாதையில் பயிற்றுவிப்பீர்களானால் அதிகாரத்தை கைப்பற்றலாம். அது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ஒரு பெண் போட்டியிடவே முடியாதுங்கிற அளவுக்கு, நெருங்கி வரவே முடியாதுன்னு இருந்துச்சு. ஒரு நெருக்கி வர்ற அளவுக்காவது இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு நிலைமை வந்திருக்கு. ஒரு கருப்பினத்தவரால் போட்டியிட்டு வெற்றி பெறவே முடிஞ்சிருக்குது கடந்த காலத்துல. இதெல்லாம் அடையாள வெற்றிகள் தான். ஆனா எதுக்கு அடையாளம்னா, மக்களிடையே ஏற்பட்டு வருகிற மனமாற்றங்களுக்கு, அவர்களிடம் வருகிற விழிப்புணர்வுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். இதை சரியா பயன்படுத்தி கொண்டால் இதை செய்ய முடியும். அதுதான் நான் கடைசியா சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைசியா நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட அது கடைசியா சொல்ல விரும்பினா சொல்ல முடியல, நேரமும் பத்தல, இது முழுமையா அதை விவாதிக்க முடியல. அது என்ன? பார்ப்பனர் அல்லாதார் விஷயம், சாதி இந்துக்கள் தீண்டப்படாத மக்கள் தொடர்பான முரண்பாடு, முதலாளர்கள் தொழிலாளர்கள் இடையிலான முரண்பாடு, பண்ணையார்கள் விவசாய தொழிலாளர்கள் இடையிலான முரண்பாடு, இந்த எல்லா முரண்பாடுகளும் எந்த பகைப்புலத்தில் இயங்குகின்றன என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப பார்ப்பனர்கள், எங்களுக்கெல்லாம் அரசு வேலையெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கல, அது உண்மையோ பொய்யோ ஏதோ பழையபடி கிடைக்கலன்னு அவனுக்கு ஒரு உணர்வு, எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கு. இருக்கலாம், அவன் 100% அனுபவிச்சது முடியல, அல்லது 90% இருந்தது முடியல, அவன் பங்கு குறைஞ்சிருக்கு. புலம்புற அளவுக்கு குறையல, ஆனா குறைஞ்சிருக்கு, நிச்சயமா குறைஞ்சிருக்கு. அரசு பணிகள்ல அவனுடைய தொகை குறிப்பா தமிழ்நாடு போன்ற இடங்கள்லயாவது குறைஞ்சிருக்கு, கேரளாவில் குறைஞ்சிருக்கு. சரி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசும், குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த அரசு பணிகளில் குறைவதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வேறு துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய வாய்ப்பும் கிட்டியிருக்கிறது. என்னது? தனியார் துறை வளர வளர, பன்னாட்டு முதலீடுகள் பெருக பெருக, தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, வேலை வாய்ப்பை தோற்றுவிக்கிற தொழில்நுட்பம் போய் முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தொழில்நுட்பம் வளர வளர பார்ப்பனர்களுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகின்றன, இன்னும் அதிகமாகின்றன என்பதுதான் உண்மை. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். எப்படி நான் சொல்றேன்?
உங்களுக்கு பிஎஸ்என்எல் தொலைபேசியை நான் உதாரணமா அடிக்கடி சொல்றேன். இப்போ வரைக்கும் அந்த தொலைபேசி குழுமத்துல, எல்ஐசில, இந்தியன் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல, நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல எல்லாத்திலையும் தலைமை இடத்தில் 90 விழுக்காட்டுக்கு மேல் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். மாற்று கருத்தே இல்லை. கடைநிலை ஊழியர்கள்ல சிடி பிரிவுகள்ல யார் இருக்கிறா? தலித்துகள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு 18-19% கிடைச்சதுனால இருக்காங்க. பழங்குடிகள் கூட கொஞ்சம் இருக்கிறாங்க. இடைச்சாதிகளுக்கு ஆரம்பமே இப்பதான். அவங்க இன்னும் அந்த எல்லையை தொடுவதற்கு இன்னும் 10-20 வருஷம் காத்திருக்கணும். இதுதான் உண்மை. இதே பிஎஸ்என்எல் கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்புகள், நெட்வொர்க் எல்லாத்தையும் ஏர்டெல் கைக்கு போகிற போது, ஜியோ கைக்கு போகிற போது, ஏர்டெல் அல்லது ஜியோவில் இடஒதுக்கீடு இல்லாத போது இயல்பாகவே யார் வந்துருவாங்க? அவங்க பழைய சமூகத்தில் இருந்த மாதிரி பார்ப்பனர்கள். அவங்க இந்த தகுதி, திறமை, அறிவின் ஏகபோகத்தை வைத்து தலைமையிடங்களை பிடிப்பாங்க. அங்க முழுக்க சொந்த முயற்சியில படிச்சு இருக்கிற இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி, அரசு கொடுக்கிற சலுகைகளை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவர்கள் போய் தான் அவங்களோட போட்டி போட முடியும். அதனுடைய விளைவு என்ன ஆகுது? தொழிற்சாலை டிவிஎஸ் தொழிற்சாலையா இருக்கணும், ஐயங்கார் நடத்துற தொழிற்சாலையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொரியாக்காரன் நடத்துற தொழிலா இருக்கும், சீனாக்காரன் நடத்துகிற தொழிலா இருக்கும். அதனுடைய தொழில்நுட்பம் எந்த மாதிரியான தொழிலாளர்களை வேண்டுதுன்னா, ஐடிஐ படிச்சவனுக்கு பதில் ஐஐடி படிச்சவனை தான் வேண்டுது. ஐஐடி படிப்புல யார் அதிகமா இருக்கிறாங்க? இவங்க தான் ஏகபோகமா இருக்கிறாங்க. அப்ப என்ன வரும்? இயல்பாகவே அரசு பணிகளில் கொஞ்சம் குறைந்தாலும் இந்த தனியார் துறையில் அவங்க செல்வாக்கான இடங்களை பெறாங்க. அவங்களே சொல்லிக்கிற மாதிரி வெளிநாடுகளுக்கும் போயிடுறாங்க. நம்ம செலவுல படிச்சுட்டு அவன் சம்பாதிக்க வெளிநாடு போயிடுறான். படிக்க நம்ம செலவு தானே. நான் ஃபீஸ் கட்டினேன்பா. ஃபீஸ் கட்டினா ரோட்ல போறிய ரோட்டுக்கு யார் வரி கட்டுறா? யாரு உனக்கு கட்டடம் கட்டி கொடுத்தது? யாரு உனக்கு விவசாயி சோறு போட்டது? சமூகம் தானே உனக்கு எல்லாத்துக்கும் சுமந்துச்சாடா. இந்த சமூகத்தை விட்டுட்டு நீ பொழப்பு தேடி நாட்டை விட்டு நாடு ஓடி போற. பிரெயின் ட்ரைன், மூளை வெளியேறுது. அப்படி இந்த உண்மைகள் வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு புதிய வடிவத்தில், இது ஏதோ கருவறையில மணியாற்றுறது மட்டுமான பிரச்சனை அல்ல, வடமொழி மந்திரம் சொல்றது மட்டுமான பிரச்சனை அல்ல. இதெல்லாம் இருக்கு அடையாளபூர்வமான பிரச்சனைகள். ரைட்டு. நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய தொழில் நிறுவனங்கள், இன்னைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களில் அவங்களுடைய மேலாண்மை இயக்குனர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறவங்க, அந்த போர்டு மெம்பர்ஸ், அதுக்கு பிறகு மேலாளர்கள், ஊழியர்களுக்கான மேலாளர்கள், மனித உறவுகளுக்கான மேலாளர்கள், தொழில்நுட்ப மேலாளர்கள், இப்படி அப்படியே வரிசையா வாங்க. அப்புறம் காசாளர்கள், அப்புறம் தணிக்கையாளர்கள், அப்புறம் கணக்காளர்கள், கீழே வாங்க. அப்படியே வந்து கடைநிலை தொழிலாளி வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த பேரை ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு மேலே இருந்து யார் என்ன ஜாதின்னு எழுதிக்கிட்டே வாங்க. பார்ப்பனர் தொடங்கி பறையர் வரைக்கும் அந்த பட்டியல் நீண்டு. சத்துர்வர்ணா சிஸ்டம், 4 வர்ண முறை நவீன ஆலைகளில் செயல்படுகிறது, மைய அரசு பணிகளில் செயல்படுகிறது, ஓரளவுக்கு மாநில அரசு பணிகளிலும் செயல்படுது. தமிழக அரசு தனக்கு பொருளியல் கொள்கை ஆலோசகர்கள் ஒரு 4 பேரை நியமிச்சா, 2 பேர் பார்ப்பனர்களா இருக்காங்க. எங்க இருந்து வருது இது? தமிழக அரசு தானே. ஏன் அவங்கள போடுது? பார்ப்பனர் கிடைக்கல அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. கிடைக்க மாட்டாங்கலாம் ஒண்ணும் கிடையாது, நிச்சயமா கிடைப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. பாப்பானுக்கு தான் அறிவு இருக்கு, நமக்கெல்லாம் எங்க இருக்குன்னு. மொத்தத்தில் இந்த சூழல் இருக்கு பாருங்க, இது சாதியத்தை பாதுகாக்கிறது.
புதிய வடிவத்தில் தீண்டாமையை பாதுகாக்கிறது. இதுதான் நான் அன்னைக்கு சொல்ல விரும்பினா எனக்கு சொல்ல முடியாம போனுச்சு. அதனால நான் இந்த பூனா ஒப்பந்தத்தினுடைய பெயரால இன்னைக்கு நான் சொல்றேன். புனே ஒப்பந்த காலத்தினுடைய நிலைமைக்கும் இன்றைய நிலைமைக்கும் வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடு என்ன செய்து? பாகுபாட்டினுடைய வடிவங்கள் மாறி இருக்கின்றன, தாக்குதலின் தன்மைகள் மாறி இருக்கின்றன. ஆனா அது எடுத்தாளுகிற அந்த சிக்கல் இருக்கு பாருங்க, அந்த சிக்கல் நீடிக்கிறது. ஊடகத்துறை, பத்திரிகை துறை, சினிமா துறை, எந்த துறையில வேணாலும் எடுத்துப்போம். சாதி பாகுபாடு இல்லையா, சாதி ஆதிக்கம் இல்லையா? இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இது எல்லாவற்றையும் நம்ம ஒரு பிரபலமான ஒரு 2-3 பேர் முகத்தை காட்டி இந்த உண்மைகளை மறைக்கிறார்கள். அதனால புனே ஒப்பந்தம் முன்னிறுத்திய SC ST மக்களுடைய கல்விக்கான புலமை பரிசில், அவர்களுக்கு கல்விக்கான தனி இடஒதுக்கீடு, தனி நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு IIT எவ்வளவு உதவிகள் கொடுத்தோ அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவை அவங்க எட்டலையே. 3 விழுக்காடு இருக்கிறவங்க 69 விழுக்காடு இடங்களை கையில் வைத்திருக்கிறார்களே. யார் என்ன செய்ய முடிஞ்சு? சமூக நீதியின் தாய் மண்ணில், அதனுடைய நடுவில் கிண்டியில் இருக்கிறது சமூக நீதிக்கு நேர் எதிரான ஒரு கல்விக்கூடம். நீங்க உங்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் அங்க செல்லுபடியாகாது. கர்நாடகத்தை ஐயங்கார் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு நீ வெளியே நில்லு பிள்ளாய்னு சொல்லுவார். நேரா பிரதமரை கூட்டிட்டு வந்துருவார். இந்த தமிழ் வளர்ச்சி நிறுவனத்திலேயே கொண்டு போய் அவங்க ஒரு அம்மாவை கொண்டு போய் போடுறாங்க. எனக்கு பேர் மறந்துட்டேன். அந்த MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கொண்டு அதுல போடுறாங்க. தமிழறிஞர்கள் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தமிழ் உணர்வு, செம்மொழியை வளர்ப்பதில் என்ன அக்கறை இருக்கு? இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் தோழர்களே. ஆகவே புனே ஒப்பந்தம் என்பது இந்தியாவில் SC ST மக்களுக்கான அரசியலிலும் கல்வி வேலை வாய்ப்பிலுமான இடஒதுக்கீட்டினுடைய தொடக்கம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்ட வழிவகைகளின் தொடக்கம், வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். அது அம்பேத்கர் விரும்பியபடி செய்ய முடியவில்லை என்றாலும் பல மாற்று கோரிக்கைகளுக்கான ஒப்புதலை அதன் மூலம் பெற்றார். அவங்க வீணை காயத்ரி இல்ல. இந்த MGR இறந்த போது இந்த இது பண்ணாங்க பாருங்க, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. நல்ல இந்த தினமணியில அடிக்கடி எழுதுவாங்க. பொருணைக்கரையில்னா என்னமோ ஒண்ணு தொடர்ந்து தினமணியில வெள்ளிக்கிழமையில எழுதுவாங்க. ஆமா, அவங்க MGR பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் அவங்க தூக்கி உட்கார வச்சிருந்தாங்க. இப்ப இந்திய அரசு கொண்டு போய் அவங்களை செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனத்துல கொண்டு போய் போடுறாங்க. எனக்கு தமிழ் அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன இந்த அம்மாவை போடுறாங்க, ஒரு உறுப்பியான இயக்குனர் இல்லைங்க. தனி விஷயம், தனியா நம்ம பேசும். அதனால இதுதான் நிலைமை. எனவே நாம் இந்த புனே ஒப்பந்த வரலாற்றை அப்படி புரிந்து கொள்றோம். ஏன்னா நான் தொடக்கத்திலேயே சுதா சேஷையன், எக்ஸாக்ட்லி கரெக்ட், அதான் சரி, சுதா சேஷையனை தூக்கி போடுறாங்க. அவங்க ஜெயலலிதா கொண்டு போய் ஏதோ ஒரு கல்லூரியில போட்டாங்க. அப்புறம் இவர் போட்டார். அவங்களுக்கு ஒன்றும் இந்த நம்ம தமிழ் அறிஞர்கள் தொல்காப்பியம் பற்றி, பாவாணர் பற்றி இதெல்லாம் ஒன்றும் தெரியும்னு நான் நம்பல. தெரிஞ்சாலும் அது பூரா சமஸ்கிருதத்துல தான் எல்லாமே இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையிலே வளர்ந்து இருக்கிறவங்க. அவங்களை கொண்டு எதுக்கு போடணும்? கெடுக்கிறதா, வேலையை கெடுக்கிறதுக்கு தான். அது ஒரு பக்கம். இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஆதிக்கம் என்பது எப்படி பரவலா இருக்கு. ஒரு காலத்துல பார்ப்பனர்கள் மருத்துவ வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தொடணும், நோயாளியை தொடணும், அதுலயும் ஆபரேஷன் பண்ணா சீரெல்லாம் தொடணும். ஆனா இப்ப என்னடான்னா வருமானம் கொழிக்குதுன்ன உடனே அவங்கதான் முதல்ல போய் நிக்கிறாங்க. நான் தான் எக்ஸ்பர்ட், எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இப்ப உண்மையிலேயே நம்ம தமிழ் சமூகத்துல மருத்துவர்களா இருந்தவங்க அவங்க முடிவெற்ற வேலைக்கு போயிட்டாங்க.
இதுல ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாம நிறைய உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். அதனால நான் எதுக்கு மீண்டும் சொல்றேன்னா, தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகத்தினுடைய, தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை முரண்பாடுகளில் ஒரு முரண்பாடு தலித் மக்களுக்கும் சாதி இந்துக்களுக்குமான முரண்பாடு. இது நாம் இட்டுக்கட்டுகிற கற்பனை முரண்பாடு அல்ல. தமிழ் தேசியத்தின் பெயராலோ, உழைக்கும் மக்களின் பெயராலோ, வர்க்கத்தின் பெயராலோ இந்த முரண்பாட்டை பூசி மெழுக முடியாது, மறைக்க முடியாது. இந்த முரண்பாட்டை நேரடியாக கையில் எடுத்து கையாளணும். அந்த துணி உள்ளவர்களால் மட்டும்தான் மக்கள் ஒற்றுமையை பற்றி கற்பனை செய்ய முடியும். நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தா ஒற்றுமை போயிடும், உள் வகைப்பாடு செஞ்சா ஒற்றுமை போயிடும், அப்படிலாம் போயிடாது. எங்கே அநீதி இருக்கிறதோ அந்த அநீதியை ரெண்டு விதமாக அணுகலாம். ஒன்று கண்ணை மூடிக்கொள்வது ஒரு அணுகுமுறை, இன்னொன்று அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை நீக்குவதற்காக போராடுவது. அப்ப எல்லா வகை அநீதிகளுக்கும் எதிராக, பாகுபாடுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக போராடுவதுதான் இந்த புனே ஒப்பந்தம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்று சொல்லி நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்.